இன்னைக்கு நம்ம ஒரு புதுமையான சைட் டிஷ் ட்ரை பண்ணலாமா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரை கப் பச்சை பயிரை குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது ஒரு சைடு வேகட்டும். நம்ம இன்னொரு பக்கம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக பட்டை லவங்கத்தூள் போட்டுக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆனியனை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ற மிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்சிருந்த பச்சை பயிறு இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்து பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு கிளறி இறக்கணும்னா நம்மளுடைய சூப்பரான பச்சை பயிறு குருமா ரெடி. இது நம்ம பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பூரிக்கு எப்பயுமே நம்ம கிழங்கு குருமா தான் வச்சு சாப்பிட்ருப்போம். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி புதுசாக செஞ்சு அசத்துங்க. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் லச்சு விலாக்ஸ்.